உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வருங்காலங்களை யோசித்து தான் திட்டமிட்டு தான் நிற்கிறாரு. அந்த வருங்காலம் அப்படிங்கிறப்பதான் ஒரு கேள்வி எழுது. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் மாறும், ஒரு புது சூழல் உருவாகும் அப்படிங்கிறாரு. கடந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் 87 ஓட்டுல நாங்க தோத்ததா அறிவிக்கிறார் எங்க தலைவர். அதே காட்டுமன்னார் 10 ஆண்டுகளுக்கு. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு வரலாறு? ஆனா இப்போ எம்பியா சிட்டிங்ல இருக்கிறப்போ அதை விட்டுட்டு இங்க வரப்போ என்ன அப்படி என்ன ஒரு தேவை இங்க இருக்கு? ஐயோ, ரொம்ப ரொம்ப தேவை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே எந்த காலகட்டத்திலுமே ஒரு முறை வெற்றி பெற்றுட்டு திருப்பி வெற்றி பெற்றதே இல்லை. திமுகவையே எப்பொழுதும் கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர் கூட்டணியையும் இன்னைக்கு முக்கியமாக விமர்சிக்கிறார். இந்த எலெக்ஷன்ல திமுக ஏலத்தில் எடுத்திருக்கிற கல்லாப்பட்டி கூட்டணியோட சேர்ந்து கூத்தாடி பக்கத்து போகாதீங்கடா முட்டா பயல்களா. கூத்தாடி காசை வாங்கிட்டு கூத்தாடி வாங்கிட்டு அதே மாதிரி உங்களை மக்கள் அரசியல டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி எங்கள் தலைவருக்கு சின்ன முரண் உருவாச்சு. எங்கள் தலைவர் ரொம்ப நன்றிங்க வணக்கம்ங்க அப்படி ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிக இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. திருமாவளவன் அவர்கள் டெல்லியை விட்டு தமிழ்நாடு அரசியலுக்கு பிரவேசம் செய்யறதுக்கான காரணம் என்ன? அது எப்படின்னா முக்கியமான காரணம் நான் சொல்றேன். அவர் தலைவரோட சொல்லலை. இவர் 2001 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றாருங்க. வெற்றி பெற்றப்ப அவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி எங்கள் தலைவருக்கு சின்ன முரண் உருவாச்சு. இவர் உதயசூரியன் என்று ஜெயிச்சாரா, அப்போ எங்கள் தலைவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அது மாதிரி நீ எங்கள் சின்னத்தனை ஜெயிச்சிருக்கு சொல்கிற பண்ணி கேட்டுன்னு சொல்லவுமே எங்கள் தலைவர் ரொம்ப நன்றிங்க வணக்கம்ங்க அப்படி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். 2 வருஷம் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த ரிசைன் பண்ணிட்டு வந்ததுலேருந்து சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியலை. அடுத்தடுத்து அப்படியே பார்லிமெண்ட்லேயே வந்துட்டாரா. இது 3வது முறை இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கிறது. இப்போ என்ன வருதுன்னா யதார்த்தமாக இந்த காலகட்டத்தில் அந்த காட்டு மன்னார் கோயில், நான் சொல்ற உண்மை, காட்டு மன்னார் கோயில எங்க அண்ணன் இவர் தான் நின்றாரு, சிந்தனை செல்வன். அவர் தான் இப்போ எம்எல்ஏ. இப்போ அங்கே அவருக்கு ஏதோ சில எதிர்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்பொழுது அதுல வேற யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா சரியா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் சரியா இருக்காது. ஒரு பொதுச்செயலாளர் இருந்த இடத்துல இன்னொரு ஆளை போய் நம்ம போறது நல்லா இருக்காது. அப்ப தலைவருக்கு ஒரு நீண்ட கால ஆசை நம்ம சட்டமன்றத்துக்குள்ள வரணும். இதான் உண்மையான காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. அதனால சரி ஏன் நம்ம நிக்க கூடாது அப்படின்னு அவர் நின்றுருக்காரு. அது மட்டும் அல்லாமல் கடந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் 87 ஓட்டுல நாங்க தோத்ததா அறிவிக்கிறார் எங்க தலைவர். அதே காட்டுமன்னார் 10 ஆண்டுகளுக்கு. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு வரலாறு? எங்க தலைவர் ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து பேராசிரியர் வசந்தரா தேவியை போட்டார். நான் இருக்கா வசந்தரா தேவியோட படித்த பன்மகள், இது சாதாரண நடிகை. அப்ப அதெல்லாம் போட்டு டிவியில் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு கோபம். அந்த கோபத்தில் நீ என்னை எதிர்த்து ஆளா போட்டு அது வசந்தரா தேவியை போட்டையா, ஒரு ஆம்பளை பையனை போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த கோபம் அந்த மாதிரி இரும்பு பெண்மகள்ல எங்க தலைவர் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு. டக்குன்னு 87 ஓட்டுல தோத்த அறிவிச்சு விடுங்க அப்படின்ட்டு சில ஓட்டுகளை எண்ணல. நான் சொல்றேன் 100 உண்மை. ஏறக்குறைய ஒரு 150 ஓட்டு எண்ணாம இருக்குது. அது போல எங்க ஓட்டு தபால் ஓட்டு அறிவியன்றுச்சு. ஏன்னா அந்த அம்மா அப்பா 2016 மெஜாரிட்டியை ஜெயிச்சுட்டு வருது. அப்ப அங்க நடந்தது தவறான ஒண்ணு ஜனநாயகத்தை நம்ம போக விடாம செஞ்சுட்டாங்க. அப்ப மீண்டும் நம்ம போகும்ன்ற அந்த ஒரு எண்ணத்துலதான் வர்றாரு. ஜனநாயகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு இங்க வர்றாரு. இது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அது எதுவும் சொல்ல. ஏன்னா டெல்லியில ஒலித்த ஒரு குரல் சட்டமன்றத்தை தமிழ்நாட்டுக்காக ஒலிக்க போகுதுங்கிறப்போ, ஆனா இப்போ எம்பியா சிட்டிங்ல இருக்கிறப்போ அதை விட்டுட்டு இங்க வரப்போ என்ன அப்படி என்ன ஒரு தேவை இங்க இருக்கு? ஐயோ, ரொம்ப ரொம்ப தேவை இருக்கு. இப்ப நம்ம விளையாட்டுக்காக சொல்ல, விஜய் எப்படி இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவார் சரிங்களா? 2ல நிக்கிறாரு, 1ல் எப்படியும் ஜெயிச்சிருவார். அவர் போயிட்டாரா? அந்த பக்கத்து திமுக இருக்குது சரிங்களா? இப்ப விஜய் உள்ள போகும்போது நம்ம நான் யதார்த்தத்தை பேசக்கூடிய ஆளுங்க. இப்ப எல்லா போக்கஸும் அவர் மேலதான் இருக்கு. அதுல வேற உங்களை மாதிரி ஆள்லாம் என்ன சொல்றாங்க, தலித் இளைஞர்லாம் போறாங்கடா வர்றாங்கன்னா நீ சொல்றீங்க. அப்ப அப்படி சொல்லுகின்ற ஒரு சொல்லு கூட ஒருவேளை உண்மையாகவும் இருக்கு ஜனநாயகத்துல. அப்ப நம்ம அதுலயும் கவனம் செலுத்தணும். இப்ப எங்க தலைவர் உள்ள இருக்காருன்னா அப்ப எங்க தலைவரை போக்கஸ் தான் பண்ணுவாங்க. எங்க தலைவருக்கு இப்ப அங்க சட்டமன்றத்துல எழுதி வச்சு படிக்க முடியாது. அங்க இருக்கிற யதார்த்தத்தை பேசணும். அப்ப இதெல்லாம் பல காரணிகள், வெறும் ஒரு காரணிகள் மட்டுமல்ல, பல வகைகள் 360 டிகிரி சிந்திச்சு பார்த்து நாங்கள் எங்களுக்கே தெரியாதுங்க. தெரியாது, யாருக்கும் பொதுச்செயலருக்கே தெரியாது எங்க தலைவர் நிக்க போறது. எங்க தலைவர்ல கேட்டேன் எப்படி இந்த டிசிஷன் எடுத்துன்னு. அறிவிப்பு இருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் முடிவு பண்ணேன்றாரு. அப்புறம்
எல்லாம் அதனால சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அதனால அவர் நிக்கிறாருன்னா அவர் எல்லாம் வருங்காலங்களை யோசிச்சுட்டு தான் திட்டமிட்டு தான் நிக்கிறாரு. அந்த வருங்காலம் அப்படிங்கிறப்பதான் ஒரு கேள்வி எழுது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்னன்னா 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் மாறும், ஒரு புது சூழல் உருவாகும் அப்படிங்கிறாரு. அதன் கணக்கு வச்சுதான் உள்ள வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். என்ன சூழல் உருவாகும், எதற்கான முன்னெடுப்பு? பாருங்க, நம்ம ஒரு யதார்த்தமா பேசுறோம். நம்ம பேசுற தேர்தலுடைய வெற்றி தோல்விக்கு நம்ம பொறுப்பு இல்லை. பட் யதார்த்தமா நானும் ஒரு பொறுப்போட தான் பேசுறேன். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே எந்த காலகட்டத்திலுமே ஒரு முறை வெற்றி பெற்றுட்டு திருப்பி வெற்றி பெற்றதே இல்லை. பல வரலாறு பண்ணி எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் யாரு நம்ம அண்ணாதுரை ஐயா இருந்த காலத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த திருப்பி கலைஞர் தலைமையில ஜெயிச்சிருக்காங்க. அதை 205 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதே வரலாறு. அதுக்கு அடுத்து எப்பயுமே ஜெயிச்சதில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வட்டம் ஜெயிப்பாங்க, ஒரு தோப்பாங்க, ஒரு ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க. இனி திருப்பி ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவாங்க. ஒரே தேர்தல் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பெரும்பான்மையான கிடைக்காது. நல்லா நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. கரெக்டாக அப்படி சொல்ல முடியாது. ஒரு 115, 120 அந்த ரேஞ்சு தான் வருமே தவிர, இவங்களுக்கு ஏறக்குறைய இன்னொரு ஆளுக்கு சில இது வரும். அப்படிதான் வருமே தவிர மொத்தமாக வராது. இன்னைக்கு பிஜேபியோட முழு நோக்கமும் இங்கே தான் இருக்குது. அவங்க முழு கவனமும் இதை எப்படியா சிதறடிக்கணும், திமுகவை தோக்க வைக்கணும், திமுக பதவியிலேருந்து இறக்கணும். அப்போ தொங்கு சட்டமன்றம் உருவானாலும் கூட இருக்கிற ஆளை பூரா சேருவாங்க. ஒருவேளை விஜய் கூட சேரலாம், பிஜேபி சேரலாம், அதிமுக சேரலாம், மற்ற இதர கட்சிகள் சேரலாம். அப்போ முக்கியமான பங்கு விடுதலை பங்கு இருக்கு. அந்த பங்கு இருக்கும் பொழுது தானே இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல எந்த காலத்திலையும் பிஜேபி வந்துடக்கூடாது உள்ள. நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நம்ம இயங்குறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் வரணும், மீண்டும் தளபதி ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான், அந்த உயர்ந்த எண்ணம் தான். ஏன் அவர் ஆகணும்னா அவர் வந்தாதான் மதச்சார்பின்மை அப்படின்றது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றது நோக்கம். வேற எந்த பிரச்சனையும் இல்லை, வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வராரு அப்படிங்கிறப்போ வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க, புதிய அரசியல் சூழலே மாறுங்கிறப்போ அந்த ஒரு கேள்வி எழுதுது. விஜய் அவர்கள் திருச்சி பிரச்சாரத்துல திமுகவையே எப்பொழுதும் கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர், கூட்டணியையும் இன்னைக்கு முக்கியமாக விமர்சிச்சிருக்காரு. அதுவும் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற மாதிரி கல்லாப்பட்டி கூட்டணி, ஏலத்திற்கு எடுத்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு உங்களுடைய கூட்டணியையும் உங்களையும் விமர்சிக்கிறார். நீங்களும் இந்த கூட்டணியில இருக்கிறீங்க. அப்படி கல்லாப்பட்டி கூட்டணி கூட உன்னால எதுவுமே எடுக்க முடியல. அப்ப நீ ரொம்ப வீக், அதோட கல்லாப்பட்டியோட நீ வீக்கான்னு எனக்கு அது ஒரு கேள்வி தோணுதில்லை. இப்போ நீ தான் சொன்ன ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எல்லாரும் வாங்கினாரு. சரி, யாரையாவது சேர்த்துருக்கணும்ல? யாரையுமே உன்னால சேர்க்க முடியல. நீ கூட்டணி இப்போ யாரை சேர்த்துருக்கிற? யாரையும் சேர்க்கல. நான் ஒன்றும் நகைச்சுவாயை பேசுகிறேன், தப்பா எடுக்க வேண்டாம். நீ கூட்டணி சேர்த்துருக்கிறது திரிசா மட்டும் தான் சேர்த்துருக்கிறே தவிர வேற யாரையும் சேர்க்க. நான் சொல்ல, மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீ அரசியலுக்காக அப்படி பேசலாம், சரிங்களா? அது அப்படியே இல்லை. இங்கே இருக்கிறவங்க போனால் கொள்கை சார்ந்த கூட்டணி, கோட்பாடு சார்ந்த கூட்டணி. இப்போ பாருங்க, எங்களுக்கு சீட்டை நினைச்ச சீட்டு கிடைக்கல, கம்யூனிஸ்ட் குறைத்து இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட மற்றவங்கள விடுங்க, நாங்க 3 பேருமே நிக்கிறோம்ல, எங்களுக்குள்ள எந்த பெரிய சலசலப்பு இல்லையில, பெரிய பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா நாங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் கிடைக்கல, எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல. உண்மையா போய் எங்க தலைவர் சொல்றாருல, இவ்வளவு இருந்தும் நாங்க ஏன் நிக்கிறோம்னா சங்கிப்பையில யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நிக்கிறோம். அதை தம்பி கேவலமா பேசுறாருன்னா அப்ப அவருடைய அரசியல் புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அரசியல் புரிதல் என்னவாக இருந்தாலும் அவருக்கு கூடக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும், அவர் போகக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய வரவேற்பாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உருவாகும். வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அந்த முடிவை தானே விஜய்க்கு அப்படி நீ சொல்ல கூட்டத்தை வச்சு நம்ம கணக்கிட முடியாது. சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா? இவரை விட அதிகமான சிரஞ்சீவி கூட்டம் வந்துச்சு. இவரை விட அதிகமாக அண்ணன் விஜயகாந்துக்கு வந்துச்சு. அண்ணன் விஜயகாந்த் எங்க போனாரு உங்களுக்கே தெரியும். அதனால அப்படி கூட்டத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, சினிமாக்காரர்களுக்கு எப்பயுமே கூட்டம் வரும் என்பதை அறிஞர் அண்ணாவே அந்த காலத்தை சொல்றாரு. அறிஞர் அண்ணாவே என்ன சொல்ற, எம்ஜிஆர் மொத்த கட்டினாலே போதும் பாருன்னு அவ்வளோ பெரிய அறிவாளியே சொல்றாரு. ஆனால் ரசிகர்கள் கூட்டம் கொண்டு தான் இருக்கு. இன்னமும் சொல்ல போனோம்னா இவர் என்ன சொல்லிருக்காரு, எம்ஆர் ராதா இன்னும் கோபமாக சொல்றாரு, கூத்தாடி பக்கெட்டு போகாதீங்கடா முட்டா பயல்களா, கூத்தாடி காசை வாங்கிட்டு கூத்தாடி வாங்கிட்டு அதே மாதிரி உங்களை மக்கள் அரசியல கெடுத்துருவாரு சொன்னாரா சொல்லலையா? அதை விட இவங்களா கூட கரெக்டு. கர்ம வீரர் காமராஜர் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக வாழ்ந்தவர். அவர் என்ன சொன்னாரு, ஒரு கூத்தாடிட்ட போய் நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் அவர் கூத்தியாட்ட கொடுத்துட்டு போயிடுவாப்புல, அதனால கவனமா இருங்க சொன்னாரா? அவ்வளவு பெரிய மனுஷன். அதை கூட நம்ம சொல்ல முடியாது ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு. பட் அவர் சொல்றாருல்ல, சொல்லியிருக்கிறாருல. அதனால இது ஒரு ஆரோக்கியம் இல்லை. கூட்டம் சும்மா கூடுறவர்கள் எல்லாருமே ஆட்சியை பிடித்து விடுவார்கள் நாங்கள் நம்பவில்லை. ஆனா நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.